இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா பார்த்தலாம். சரியா? இது வரைக்கும் டிஎன்பிசில கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா எடுத்து 25 சம்பையும் மேக்ஸ்ல வந்து சால்வ் பண்ணி பார்த்தலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். சரியா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் கிரேட் 2ல பிப்ரவரி 22 2025 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இன்னைக்கு ஃபுல்லா சால்வ் பண்ண போறோம். 25 கொஸ்டினும் சால்வ் பண்ணிடலாம். சரியா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1 + 2 + 3 + and so on + n = 406 எனில் n இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படி வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்து ஒரு டோட்டல் நம்பர், அதாவது என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா k = n × n + 1 / 2. சரியா? k ஓட வேல்யூ 406 கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ n × n + 1 / 2. இந்த 2 மல்டிபிள் பண்ணா 812 வரும். இப்போ இதுக்கப்புறம் ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். ஆப்ஷன்ல இருந்து போனா 28 எடுத்துக்கலாம். 28 எடுத்தா அப்படின்னா 28 என்னல சப்ஸ்டிட் பண்ணா 28 n + 1ல 28 + 1. சோ 29. 28 × 29 = 817. சரி, ஓகே. அப்ப ஆன்சர் வந்து n = 28 தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க? MAT = 260, HAT = 160 என்றால் SUN என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABC ஃபுல்லா வரிசை எழுதிக்கிறோமா? எழுதிட்டு 1 2 3 போட்டுக்கிறோமா? போட்டுட்டு எம்முக்கு நேரா என்ன வேல்யூ வருது அதை எடுத்து எழுதணும். சரியா? எம்முக்கு நேரா 13 வருது, ஏக்கு நேரா 1ன்னு வருது, டீக்கு நேரா 20ன்னு வருது. இதெல்லாம் வந்து பெருக்குனா என்னன்னு வருது? 260ன்னு வருது. சரியா? அதே மாதிரி HATக்கு என்ன வருது? Hக்கு நேரா 8ன்னு வருது. Hக்கு நேரா என்ன 8ன்னு வருதா? ஏக்கு நேரா 1ன்னு வருதா? குச்சிடிக்கு நேரா எங்கடா குச்சிட்டி ஜிக்கு நேரா 20ன்னு வருதா? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா 160. அதே மாதிரி SUNக்கு எஸ்க்கு நேரா 19, யூக்கு நேரா 21, எண்ணுக்கு நேரா 14. மொத்தம் 5586. சரியா? அடுத்த சம் பார்க்கலாமா? மூணாம் சம் பாருங்க. ஒரு பகடையை உருட்டும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பகடை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பகடையில எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் இருக்கும். சரியா? ஒரு பகடையில 6 எண் இருக்கும். 4க்கு மேல என்னென்ன இருக்க போகுது? 5 6 தான் இருக்க போகுது. அப்ப வந்து 2/6 மொத்தம் எண்கள் வந்து 6. 4க்கு மேல 5 6 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 மட்டும் தான். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1/3. ஆன்சர் 1/3. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நாலாம் சம் என்னன்னா, ABC ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5 6 12 நாட்கள் முடிப்பார்கள். ABC ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்ததுனால 27,000 வழங்கப்படும். எனில் அவர்கள் தனித்தனியா பெரும் பங்கு தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? இது எல்சிஎம் மெத்தட்ல தான் பார்க்க போறோம். எல்சிஎம் மெத்தட்ல 5 6 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்து 64. இன்டிஜுவலான ஒர்க்கை ABCக்கு பார்த்தா ஒவ்வொரு 60 மேல போட்டுட்டு A மட்டும் 5 நாள்ல முடிப்பான்னு போட்டிருக்கா. அதை முடிச்சா ஒரு நாளைக்கு 12 வேலையை முடிப்பாங்க. B மட்டும் 60 நாள்ல முடிப்பாங்களா? 6 நாள்ல முடிப்பாங்களா? அப்ப முடிச்சா ஒரு நாளைக்கு 10 வேலையை முடிப்பாங்க. சரியா? சி மட்டும் 60 நாள்ல முடிப்பாங்களா? அப்ப 12 வந்து டிவைட் பண்ணா சி வந்து 12 நாள்ல முடிப்பாங்கன்னால இந்த 12 60ஆல கேன்சல் பண்ணா ஒரு நாளைக்கு 5 வேலையை பார்ப்பாங்க. சரியா? இப்ப வந்து மொத்த தொகை என்ன கொடுத்திருக்காங்க? இப்ப இந்த 3 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க? 27 வேலை. சரியா? மொத்த ரூபாய் என்ன? 27,000. ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து 12 நாள்ல முடிப்பாங்க. அப்ப டிவைட் பை இந்த மொத்த வேலை இருக்குல்ல, இதை கீழே கொடுக்கணும். இதையும் கேன்சல் பண்ணா 1000 கிடைக்கும். அப்ப ஏக்கு வந்து 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. பிக்கு அதே மாதிரி தான் மொத்த ரூபாய் இன்ட்டு அவர் மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பாரு? 10 வேலை முடிப்பாரு. சரியா? டிவைட் பை மொத்த வேலை. அப்ப இந்த மொத்த வேலையும் மொத்த ரூபாயும் கேன்சல் பண்ணா 1000 கிடைக்கும். 1000 × 10 10,000. அடுத்து சி வந்து 27,000 மொத்த தொகை இன்ட்டு ஒரு நாளைக்கு 5 வேலை பார்ப்பாரு. மொத்த வேலை 27. 27ஐயும் அந்த தொகையும் கேன்சல் பண்ணா மொத்த தொகையும் கேன்சல் பண்ணா 1000 கிடைக்கும். அப்ப 5000. சரியா? ஏக்கு 12,000, பிக்கு 10,000, சிக்கு வந்து 5000. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 5வது சம். ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கால் அதன் கன அளவு டேஸ் மடங்காகும். ஒரு கூம்பின் ஆரம் வந்து 2 மடங்கால் அதன் கன அளவு டேஸ் மடங்காகும். ஒரு கூம்போட ஆரம் வந்து 2 மடங்கு ஆனதுனால கன அளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. சரியா? கோனோட வேல்யூ, அந்த கோனோட கன அளவு என்ன அப்படின்னா, கூம்போட கன அளவு என்ன? 1/3 பை இன்ட்டு r²h தான் கோனோட, அதாவது கூம்போட கன அளவு 1/3 இன்ட்டு yr பை இன்ட்டு r²h. ஓகேவா? r வந்து 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால 2r. இப்ப கன அளவு என்ன? 1/3 இன்ட்டு பை தானே, இன்ட்டு இந்த r பதிலா 2r² இப்ப இது வந்து ஸ்கொயர் பண்ணா 4 தானே கிடைக்கும். இப்ப 4r². இப்ப கன அளவு எப்படி இருக்கும்? 4 மடங்கு ஆயிரும் கன அளவு. மத்த ஃபார்ம்ல வந்து 1/3 பை r²h சேமா தான் இருக்கும். ஆன்சர் 4 மடங்கு. ஆன்சர் என்ன? 4 மடங்கு. நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். 6வது கணக்கு பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12,000 8% 3 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள இடையே உள்ள வித்தியாசம். இப்ப 12,000க்கு 8% தானே கேட்டிருக்காங்க. 3 வருஷங்கிறதுனால 3 சைக்கிள் வரும். இந்த 12,000க்கு 8% 960. சரியா? அது அப்படியே 3 வருஷத்துக்கு கீழே இறங்கும். இந்த 960ல இருந்து 8% என்னன்னா 76.8. சரியா? அது 3 வருஷத்துக்கு கீழே இறங்கும். அடுத்து என்ன அப்படின்னா, அந்த 906ல இருந்து 8% என்ன அப்படின்னா 76.8. அடுத்து இந்த 76.8ல இருந்து 8% என்னன்னா 6.144. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 236.544 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? 236.544. சோ இதுதான் ஆன்சர். இப்ப நம்ம இலவசம் பார்க்க போறோம். ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 இருந்து 19,936 உயர எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 2,136 ரூபாய்.
எத்தனை சதவீதம்? 6%. எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து உயர்ந்துச்சு? 17,800 ரூபாங்கிறது தான் முதல் சரியா தொகை கொடுத்தது. பிரின்சிபல் அமௌண்ட் 17,800 ரூபாய். 17,800 ரூபாய்க்கு தான் 6% பார்க்கணும். 1,068 ரூபாய் சரியா முதல் வருஷம். அடுத்து ரெண்டாவது வருஷமும் 1,068 ரூபாய். இப்ப இது கீழே வருது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே தான் வரும் சரியா. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 2,136 ரூபாய் சரியா. இப்ப 2,136 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ வருஷம் எத்தனை? 2 வருஷம் தான் சரியா. அடுத்து பார்க்கலாம். இப்ப செல்வனிடம் 900 ரூபாய் இருக்கான். அதில் மணிமொழிக்கும் பாரதிக்கும் இடையே 3 தொகை 2 தொகைன்னு பிரிக்கணும் என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கணும் எனில் பாரதியை கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 3:2 அப்படின்னா மொத்தம் 5 பங்கு. 3 பங்கு 2 பங்குனா மொத்தம் 5 பங்கு. அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 900 ரூபாய். டோட்டல் அமௌண்ட் 900 ரூபாய். இதுல மணிமொழிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 5 பங்குல 3 பங்கு மணிமொழிக்கு கொடுக்கணும். அப்ப 540 ரூபாய் வரும். பாரதிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கேள்வியே பாரதி கொடுக்குறதா. 5 பங்குல 2 பங்கு பாரதி கொடுக்கணும். 5ஆல 900 அடிச்சோம் அப்படின்னா 180 ரூபாய் வரும் சரியா. 5 பங்கு 900 அடிச்சு 180 ரூபாய் வரும். அது 2 பங்கால பெருக்கணும் 360 ரூபாய். ஆன்சர் 360 தான் சரியா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9ஆம் சம் 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்றிற்கும் மீட்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் 3ஆல பண்றேன், 2ஆல நெக்ஸ்ட் பண்றேன், அடுத்து 2ஆல பண்றேன், ரிமைனிங் இப்படி கிடைக்குது சரியா. இது எல்லாத்தையும் வச்சு பெருக்குனா நமக்கு 11,970 ரூபாய் கிடைக்குது. ஸோ ஆன்சர் 11,09,700 கிடைக்குது. ஆன்சர் 11,09,700 ரூபாய் சரியா. 11,09,700 தான் ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா டிவிஷன் ஓகேவா. இது டிவிஷன்ல கேட்டிருக்காங்க. இந்த ஃபேக்டர் இங்க எழுதிருக்கேன், இந்த ஃபேக்டரை இங்க எழுதிருக்கேன், இந்த ஃபேக்டரை இங்க எழுதிருக்கேன், இந்த ஃபேக்டரை இங்க எழுதிருக்கேன், இந்த ஃபேக்டர் இங்க எழுதிருக்கேன். இப்போ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ண போறேன். 2t² plus 70 into 6 இதையும் பெருக்குனா 12 கிடைக்கும். இந்த 7 இந்த 2 நம்பரை பெருக்குனா 12 கிடைக்கும். இந்த 2 நம்பரை கூட்டினா 7 கிடைக்கணும். சோ இது ரெண்டத்தையும் இது பண்ணி அதுக்கப்புறம் 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா அதனால தான் 12 வந்துச்சு. அதனால இந்த 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா t plus 2 வரும். இங்கே 2d plus 3 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 6 5 சரியா. 2 3ஆல பெருக்குனா 6, 2 3ஆல கூட்டினா 5. அதே மாதிரி இங்க 2ஐயும் 9ஐயும் பெருக்குனா 18, இங்க 9, இங்க 9 போட்டிருக்கேன் சரியா. இங்க வந்து 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 18, 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. 2ஆல பெருக்குனதுனால 2ஆல வகுத்திருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து 3 வந்து காமனா வெளியில எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 9 மேல 6 கீழே. சோ 3ஐயும் பெருக்குனா 9, 3ஐயும் கூட்டினா 6. சோ அதுக்கு ஏத்தாப்புல எழுதிருக்கேன். எழுதிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இந்த 2t2 இதுக்கும் கேன்சல் ஆயிரும். இதை வந்து இந்த கீழே இருக்கிறத டிவிஷன்ல இருக்கிறதுனால இதுக்குள்ள வேல்யூவை இதுக்குள்ள வேல்யூ இதுக்கு இங்க இருக்க வேல்யூ மாத்தி எழுதணும் சரியா. மல்டிபிளிகேஷன் வரும்போது மாத்தி எழுதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா எனக்கு 3 தான் ஆன்சர் கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது? 3. நெக்ஸ்ட் சம்பளம். இந்த 11ஆம் சம்ம பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் சம்ம. ஆனா போர்ட் மாஸ் ரூல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா டிவிஷன் மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். 72 12ஐயும் 6ஆலையும் 12 6ன்னு பிரிச்சிருக்கேன். அப்போ 12க்கும் 5 தான் வரும், பவர் 5 தான் வரும். 6க்கும் பவர் 5 தான் வரும். டிவிஷன் 12 into 3 5 சரியா. இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். மீதம் 6 பவர் 5 into 3 பவர் 5 இருக்கும். அதை 18 பவர் 5 எழுதலாம். ஆன்சர் 18 பவர் 5 ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 12ஆம் சம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் சரியா. ஃபைண்ட் அவுட் தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. SCD, TEF இந்த மாதிரி கொடுத்து இங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எல்லாத்தோடவையும். STUVW சரியா. V தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் பாருங்க, CD, EF, ABC, CD, EF, GH. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு 2 லெட்டர்லயும் IJ, KL சரியா. KLன்னு வருது. அப்ப ரெண்டாவது லெட்டர் என்ன வருது? ஆன்சர் VIJன்னு வரும். ஆன்சர் VIJ. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் 13ஆம் சம் பாருங்க. இது வந்து மக்கள் தொகையோட 5% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கனாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் போகணும். 2020 1600 மக்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 5% உயர்ந்தா எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிச்சிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 5% உயர்ந்திருக்காங்க மக்கள். இப்ப பாருங்க, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தானே போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க, இப்ப வந்து பிரின்சிபல் வந்து 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, 3 வருஷம். 2020க்கு அப்புறம் 2023 தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 வருஷம். இப்ப சைக்கிள் 1 பாருங்க, 1200க்கு 5% 60. சோ 3 சைக்கிள்லயும் 60 வந்துடும். அடுத்து பாருங்க, இந்த 60க்கு வந்து 5% பார்த்தோம்னா 3 தான். 60க்கு 5% 3 சரியா. அதுக்கப்புறம் இந்த 60க்கு 5% பாருங்க, இந்த 3 போட்டுட்டோம்னா இந்த 3 கீழே இறங்கிடணும். இந்த 60க்கு 5% 3, இந்த 3க்கு 5% 0.15. இதை ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 189.15. 2023 மொத்த மக்கள் தொகை தான் கேட்கறாங்க. அப்ப இந்த 1200ங்கிறது 2020ல உள்ளது. இப்ப கிடைச்சது வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த 189 இதோட ஆட் பண்ணா 1389. ஆன்சர் பாருங்க 1389 ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இந்த 14வது சம பாருங்க, கீழே விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/125, இங்க 1/25, இங்க கண்டுபிடிங்க. இங்க 1 5 25 இருக்கு. இங்க பாருங்க 1/5/3, 5/2, 5/1, 5/0, 5/-1, 5/-2. இது எப்படி எழுதலாம்? 5/-3, 5/-2. மேல போகும்போது -2, மேல போகும்போது -1, மேல போனாலும் 0 0 தான். 5 பவர் மேல போனா +1 ஆயிரும், 5 பவர் -2 மேல போனா +2 ஆயிரும். இப்ப இதை எழுதலாம் 125, 1/125, 1/25, இதை 1/5 எழுதலாம். 5/0, anything power 0 1 தான், சரியா? அதே மாதிரி 5/1 5 தான், 5/2 வந்து 25. சோ மிஸ்ஸிங் நம்பர் 1/5. இது ஆன்சர். அடுத்து இந்த 15வது கணக்க பாருங்க, விடுபட்டது என்னதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க எழுதியிருக்கேன் 2a 11 கொடுத்ததா எழுதியிருக்கேன், 4t 13, அப்புறம் 12g 17 எழுதியிருக்கேன். இந்த 2 அடுத்து 2 பெருக்கணும் அப்படின்னா 4 கிடைக்கும். 2 அடுத்து 3, இந்த 4 அடுத்து 4ஆல 3 பெருக்கணும் அப்படின்னா 12 கிடைக்கும். இந்த 12 4ஆல பெருக்கணும் அப்படின்னா 48. இங்க பாருங்க 1 2 2 3 4 அப்படின்னு 1 2 3 வரிசையா உள்ள நம்பர்ல பெருக்கிருக்காங்க. அடுத்து பாருங்க, a அடுத்து bc விட்டுட்டு d எழுதிருக்காங்க, d க்கு அப்புறம் ef விட்டுட்டு g எழுதிருக்காங்க, g க்கு அப்புறம் h i விட்டுட்டு j எழுதிருக்காங்க. அதே மாதிரி பிரைமரி நம்பர்ஸ் 11 13 17 அடுத்து 23. சரியா? ஆன்சர் இப்ப என்ன அப்படின்னா இதுதான் ஆன்சர், 48 23. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, எந்த வார்த்தையும் மற்றவையை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டெக்ஸ், க்ளோசரி, சாப்டர், புக்கு, பொருளடக்கம், தொகுதி, அத்தியாயம், இதெல்லாம் புத்தகத்துக்குள்ள வருது. புத்தகங்கிறது வேற. சோ ஆன்சர் புத்தகங்கிறது தான் வேற. பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. பாபு 24லையும் ரமேஷ் வந்து 2 மடங்கு வேலை அதிகமா செய்வார், நல்லா செய்வார்னா அப்ப 12 நாட்கள்ல /2 போட்டா 12 நாட்கள்ல முடிச்சிருவார். எல்சிஎம் இதுக்கு எடுத்தா 24. சரியா? 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சேலை நெய்வாங்கிறத கண்டுபிடிக்கணும். பாபு வந்து மொத்தம் வந்து 24 நாள்ல முடிச்சிருவார்ல. எல்சிஎம் 24 தானே மேல, அதை ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்வாரு. ரமேஷ் வந்து மொத்தம் 24 வேலை, ஒரு நாளைக்கு 12 நாட்கள வேலை முடிச்சிருவார். அப்ப 12ஐயும் 24 இது பண்ணா ஒரு நாளைக்கு 2 சேலை முடிப்பாரு. சரியா? மொத்தம் 24 நாள், மொத்தம் எத்தனை சேலை ஒரு நாளைக்கு எத்தனை சேலை முடிப்பாங்க? 3 சேலை முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 சேலை முடிப்பாங்க. அதனால 3 கீழே மொத்தம் வந்து எத்தனை வேலை அப்படின்னா 24. இந்த எல்சிஎம் எடுக்குங்கிறது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க் 24 ஒரு நாளைக்கு 3 வேலை. இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணா 8 நாட்களுக்குள்ள வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்து 18வது கணக்கு பாருங்க, 24 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு அலுமினியத்தை, கோள வடிவான அலுமினியத்தை உருக்கி 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையை மாற்ற போறாங்க. இப்ப இதுக்கு வந்து கன அளவுக்கு ஃபார்முலா தான் நமக்கு தெரியணும். இப்ப இந்த கோளத்தோட கன அளவு ஃபார்முலா பாருங்க, 4/3/r³ ஈக்குவல் டு இந்த கன அளவு உருளையோட கன அளவு ஃபார்முலா பாருங்க, பை இன்டு r²h. சரி, அந்த பையும் கேன்சல் ஆயிரும். கோளத்துக்கு வந்து ஆரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 24. அப்ப 3 24. உருளைக்கு ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க? 6. அப்ப 6. சோ இந்த 6ஆல இதை அடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். 16 × 32 கடைசியா கிடைக்கும், ஈக்குவல் டு h. இதை மல்டிபிள் பண்ணா 512 கிடைக்கும். சோ ஆன்சர் வந்து 512. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப 19வது சம பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அசல் வந்து 8000 கொடுத்திருக்காங்க, வட்டி வந்து 4% கொடுத்திருக்காங்க, வருடம் வந்து 1.5 வருடம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆண்டுக்கான முறையான வட்டி தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாருங்க, 1.5 வருஷம் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8000, வட்டி வந்து 4%. இப்போ 2 சைக்கிள் தான் வரும், ஒரு சைக்கிள் 2 சைக்கிள், ரெண்டாவது சைக்கிள் பாதி தான். முதல் சைக்கிள்ல பாருங்க 8000க்கு 4% 320. சரியா? அது அரை வருஷங்கிறதுனால அதுல பாதி 160 தான் போடணும். 320ல பாதி 160. இதுல இருந்து 4% அரை வருஷம் தான் இந்த ரெண்டாவது சைக்கிள் கால்குலேட் பண்றதுனால 4%ல 2 வகுத்து தான் போடணும். 4% 320க்கு 4% எவ்வளவுன்னு வருது? 12.8 வருது. சரியா? இது 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 6.4 தான் வரும். சோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 486.4 அப்படிங்கறதான் வட்டி வருது. சோ ஆன்சர் 486.4. ஆன்சர் ஏ தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 35,500க்கு ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35,500 ஆண்டுக்கு வந்து 10% வட்டி, n = 3 வருஷம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. 35,500 வட்டி கணக்கு 10% வட்டி. இப்போ வந்து 3ங்கிறதுனால 4 சைக்கிள் வரும். இது வந்து அரை சைக்கிள். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 35,500க்கு எவ்வளவு? 10%, 3550. சோ இதுதான் ரெண்டாவது சைக்கிள் வரும், இது 3ஆவது சைக்கிள் வரும். இதுல பாதி தான் 4ஆவது சைக்கிள் வரும். சரியா? ஏன்னா இங்க அரை வருஷம் கொடுத்ததுனால பாதி தான் வரும். இதுல பாதி 1775. இதை ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,425. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஆன்சரும் 12,425. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 21வது சம் பார்க்கிறோம். ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை என்று கேட்டிருக்காங்க. ரமேஷும் சுரேஷும் வந்து 8:9. மொத்த பங்கு 17 பங்கு. மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? 85 பாயிண்ட். சோ இன்டு 85 பாயிண்ட், மொத்தம் வந்து பங்கு 17, ரமேஷோட பங்கு மட்டும் 9. கேள்வி ரமேஷ் மட்டும் தான் எவ்வளவு பெற்றார் அப்படிங்கிறது தான். சோ 9 பங்கு, மொத்த பங்கு 17, அதோட 9 பங்கு ரமேஷோடது, இன்டு 85. சரி, அந்த 17 85 கேன்சல் பண்ணா 5 கிடைக்கும். அப்போ 9 × 5 45. ஆன்சர் 45. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. x² - 2x - 3, x² + 3x + 2 மற்றும் x² - 1. இதுல வந்து
-3 -2 -3 வந்து -3யும் +1ஐயும் பெருக்குனா -3 கிடைக்குது. இங்க மேல -3 கீழே -2 சரியா. -3ஐயும் +1ஐயும் பெருக்குனா -3 கிடைக்கும். இதை வந்து கூட்டினா -2 கிடைக்கும். அதான் எழுதிருக்கேன் x -3 x +1 அப்படின்னு எழுதிருக்கேன். அதே மாதிரி தான் இங்க 2 இங்க 3 எழுதிட்டு 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 கிடைக்கும். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 கிடைக்கும். அப்ப x +2 இங்க x +1 அதுதான் x² - 1 x +1 x -1 சரியா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா x +1 x -1 x +2 x +1 ஆல்ரெடி எழுதிட்டேன். x +3 1 ஆல்ரெடி எழுதிட்டேன். அதான் x -3 எழுதுறேன் சரியா. ஆன்சர் வந்து B. அப்ப 23 சம் பார்க்கலாம். 144க்கும் 216க்கும் ஆகிய எண்களுக்கு சரியாக வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நம்பரும் சரியா வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து மிகச்சிறிய அப்படின்னாலும் எல்சிஎம் தான் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன் சரியா, அப்படி கிடைச்சிருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன், இப்படி கிடைச்சிருக்கு. ஓகேவா. அப்ப எல்சிஎம் எப்படின்னா 432. இந்த 432ல மிக சிறிய 5 இலக்க எண் தான் சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிய அப்படின்னா 0 தான் போடணும் சரியா. அந்த மாதிரி இப்ப நான் இது எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 10,000 ரூபாய் எடுத்திருக்கேன். இது 432 போட்டேன்னா 24 பண்ணா ரிமைனிங் 64 கிடைக்குது. 432ல 64 போச்சு அப்படின்னா 432ல 64 கழிச்சோம் அப்படின்னா 368. சோ இந்த 10,000த்துல இந்த 368 ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,368. இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் இந்த 24வது சம் தான். 6 × x² - 3x × 2x + 10 என்ற ஜோடி பல்லுறுப்புக்கோவை எல்சிஎம். இது வந்து பல்லுறுப்புக்கோவை. இந்த 2 ஜோடி பல்லுறுப்புக்கோவை கோவையின் எல்சிஎம் என்ன அப்படின்னா 6x³ + 12x² - 90x. இந்த ரெண்டு உறுப்போட எல்சிஎம் தான் இது. இப்ப HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியுமில்ல, the product of A × B = LCM × HCF னு. இப்ப ஏயும் பியும் தனியா கொடுத்துறாங்க. ஏங்கிறது 6x² - 3x 6x தனியா எடுத்துட்டு அப்ப ரிமைன் என்ன கிடைக்கும் x - 3 கிடைக்கும். B வந்து 2 × x + 5 சரியா. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்ல என்ன அப்படின்னா இந்த 6 மட்டும் காமனா வெளியில 6x காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா x² பிளஸ் இது என்ன கிடைக்கும் 2x - 15 கிடைக்கும். சோ இத வந்து ஃபேக்டரேஷன் மெத்தட்ல போட்டா -15 / 2 5ஐயும் 5ஐயும் -3ஐயும் பெருக்குனா -15 கிடைக்கும். இது ரெண்டத்தையும் கழிச்சோம் அப்படின்னா 2 கிடைக்கும் சரியா. இது ரெண்டத்தையும் கழிச்சா 2 கிடைக்கும். அப்ப x + 5 x - 3 அப்படிங்கறத எழுதிக்கலாம் சரி. அப்ப HCF = A × B LCM இது எல்லாத்தையும் கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 6x கேன்சல் பண்ணலாம். -3 கேன்சல் பண்ணலாம். x + 5 கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் 2 HCF = 2 சரியா. 25th கடைசி உள்ள சம் வந்து 25th சம், அதையும் பாத்துறலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா HCF வந்து இதுல வந்து HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரியா. 18x³ - 24x² + 42x - 36 3x³ - 9x² + 30x - 24 இதுல HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. எல்லாமே வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x - 1 x + 2 x - 1 x + 1. சோ வந்து p of x னு ஒன்னு எடுத்துக்கங்க, அப்புறம் q of x னு எடுத்துக்கங்க. இதுல வந்து x - 1 நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். x - 1 எடுத்தா x க்கு அப்புறம் 1 னு வரும். அப்ப இங்க 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த p of x 0 ஆயிரும், q of x 0 ஆயிரும் சரியா. இதுல என்ன அப்படின்னா இங்க 3 கிடைச்சிருக்கு. இந்த 3 எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னா காமனா இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடுங்க. இதுல இருந்து காமனா இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடுங்க. இதுலயும் பாருங்க HCF என்ன கிடைக்கும். இதுல 3 தான் கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம் 3 × 2 னு எழுதலாமா. அப்ப இதுல என்ன இருக்கு 3யும் 3 தான் காமனா இருக்கு. அப்ப 3 தான் HCF ல காமனா என்ன இருக்கோ அதான் HCF ல எடுக்கணும். அப்ப 3 × 3 x - 1ங்கிறது ஆன்சர். அப்ப என்ன ஆன்சர் D தான் ஆன்சர். 25 சம் முடிச்சாச்சு. Thank you so much. நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பேப்பர்ல பார்க்கலாம். ஓகேவா. கண்டினியூவா பாருங்க ஃபுல்லாவே.